தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையிலேயே இருக்கட்டுமே என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் தேவநாதன் யாதவ். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தேவநாதனின் சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பிச் செலுத்த தயாராக இருப்பதாக புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் அந்த வழக்கு விசாரணையின் போது தேவநாதன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையிலேயே இருக்கட்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் தேவநாதன் யாதவ். இவரது சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பிச் செலுத்துவதாக தேவநாதன் யாதவ் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேவநாதன் யாதவின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்நிலையில் சொத்துக்களை விற்று பணத்தை திருப்பிச் செலுத்த தயாராக இருப்பதாக தேவநாதன் யாதவ் புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.